ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெக் ப்ளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்டெல் பிளாக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக்னா என்ன, அதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது, ஸோ அது எதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக அண்ட் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் நீங்கள் எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் உங்களோட ரீசார்ஜுக்கு வந்து பே பண்ணாலே வந்து போதும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் எவ்ரி பர்சனுக்கு எத்தனை தாட்டி ரீசார்ஜ் பண்ணாலுமே இதில் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏர்டெல் பிளாக்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏர்டெல் பிளாக்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து பிளான்லாம் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக்னு சொல்கிறாங்க. அது ஏன் ஏர்டெல் பிளாக்னு சொல்லணும், அதுக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து நெட்டு அண்ட் கால்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும் பிளானு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெட்டு, டிடிஹெச், ஓடிடி, கால்ஸு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி தரத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக் பிளான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏர்டெல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 5 பிளான் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னு இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏர்டெல் ஃபைபருக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ ஏர்டெல் ஃபைபரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்டெல் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்னா பிளாக்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். கம்பைன் நெட்டு, டிடிஹெச், ஓடிடி, கால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஃபைபர்னுடைய பிளான்ஸு. ஸோ ஏர்டெல் பிளாக்னுடைய பிளான்ஸ் என்னென்ன அந்த 5 பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்னுடைய இனிஷியல் பிளானு 699. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டெபாசிட்டாக 2500 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்கமிங் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் கட்டின பார்த்திங்களா 2500 டெபாசிட் அமௌண்ட்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். ஏர்டெல் பிளாக் பிளான் எடுக்கணும்னா நீங்கள் இனிஷியலாக 2500 கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பிளானாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எடுத்துங்க, இல்லைனா இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 699க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் நெட்டு ப்ளஸ் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS வந்து வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த பிளான் வந்து ப்ரைஸு காமிச்சிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த 699 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இங்கே வரும். ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லிமிட்டட் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS ஸ்பீட் வந்து வருது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 350 வர்த் டிவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 350 ரூபா வர்த்துள்ள டிவிஸு சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேக்கில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டாரு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 899 பிளானு. இந்த 1099 பிளானை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 899 பிளான் தான். ஸோ இதுக்கும் இந்த 1099க்கும் 899க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 200 MBPS, இது 100 MBPS. இந்த 899 வந்து பார்த்திங்கன்னா 100 MBPS. ஸோ அன்லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் இருக்குது. ஸோ கால்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்ட்லைன் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் கால்ஸை. ஸோ 350 வர்த் உள்ள டிவி சேனல்ஸ் எல்லாமே கிடைக்கும். தமிழ் டிவி சேனல்ஸ்னு வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 20 சேனல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 15 to 20. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் வந்து இருக்குது. ஸோ இதே 1099 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் இது தான், ஆனால் வந்து எம்பி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு MBPS. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 200 MBPS. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம் வந்து வருது இதில் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டு. ஏர்டெல் பிளாக்ல மொத்தம் 3 பிளான் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 2 பிளானை பற்றி பார்த்துருவோம். ஸோ 699, 1099, 899 சொல்லிட்டு 3 பிளானுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 2 பிளான் இருக்குது. ஸோ 1599க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18% ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். ஸோ அன்லிமிட்டட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 300 MBPS. ஸோ 350 வர்த் உள்ள டிவி சேனல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆட் ஆகுது, அமேசான் பிரைமு, டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் வந்து ஆட் ஆகுது.
ஆகுது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 399 பிளான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 Gbps ஸ்பீடு. ஸோ 1 Gbps தான் இங்கே வந்து 1024 Mbpsன்னு போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ 1024 Mbps ஸ்பீடு, அதாவது 1 Gbps ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஏர்டெல்லே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிளானு. ஸோ 3999க்கு வந்து வருது. ஸோ இதுக்கு நீங்கள் 18% GST போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் எல்லாமே வந்து வருது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் வந்து வருது. ஸோ டிடிஹெச் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸு, டிஷ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது கூடவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைஃபை ரவுட்ரு ஸோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் பிளானை ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெட்டு ஸ்பீடு தேவை அப்படின்ற மாதிரி. நெட்டு ஸ்பீடை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஓடிடி தேவை, என்னென்ன சேனல்ஸ் தேவைன்றது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். பட் இவங்க தரக்கூடிய பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. ஸோ அதில் வந்து 15 to 20 சேனல்ஸ் தான் வந்து தமிழில் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி தான் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் பேலன்ஸ் மேற்படியாக வேணும், வேறு டிவி சேனல்ஸ் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க கொடுக்குறதே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏர்டெல் ஃபைபர் பிளான்லாம் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து நெட்டு ப்ளஸ் வந்து கால்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடியும் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் உங்களுக்கு வந்து டிவி கனெக்ஷன் வேணும், அதாவது டிடிஹெச் வேணும் அப்படின்னா மட்டும் ஸோ இந்த ஏர்டெல் பிளாக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 நீங்கள் கட்டிட்டிங்கனாலே வந்து போதும். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, வைஃபை ரவுட்ரு, டிடிஹெச் ஃப்ரீ, ஸோ எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இந்த ஏர்டெல் பிளாக் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படி எந்த பிளான் உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்னா ஓட்டர் ஐடி அந்த மாதிரி. நீங்கள் ஏர்டெல் ஃபைபர் பிளானு அப்படி இல்லை ஏர் ஃபைபர் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏர்டெல் பிளாக்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரீசார்ஜ் ஆப் சொல்லியிருப்பேன், அதையும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 5 பிளான் தான். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக்னா என்ன, அதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். ஸோ இதை விட சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.